பாருங்கள், ரவா தோசை எப்படி ஊற்றுவோம் அது மாதிரி ஊற்றணும். ஊற்றி நீங்கள் நார்மல் தோசை மாதிரி இழுத்திங்கன்னா வராது. ரவா தோசை மாதிரி கரண்டியில் அப்படி தூக்கி விட்டு ஊற்றி விடணும். இப்போ நல்லா தீய சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் இப்போ காலையில் டிஃபன் வேணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே கழுவி ஊற வச்சுருங்க. காலையில் அந்த ஊறின தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு 3 கழுவிட்டு வடித்து வச்சுருக்கேன் பருப்பும் தண்ணியும். இப்போ இதை மிக்சியில் அரைக்கணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ துவரம்பருப்பையும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 7 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முழு கட்டி பூண்டு பல் போட்டுருங்க. நான் பெரிய பல்லாக இருக்கனால ஒரு 7 பல் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக ஒரு கட்டி தோலோடு போட்டுருங்க. ஒரு துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கை நிறைய பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்குங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும், ஏன்னா இது பருப்பு. பாதி அளவு வெங்காயம் வதங்கினா போதும், ஏன்னா இந்த மாவில் எடுத்து கொட்டை தானே போகிறோம். அரைச்ச அடை மாவில் கொட்டிடுங்க. இப்போ மாவு பக்குவத்தை பார்த்துக்கோங்க. எடுத்து இப்படி ஊற்றுற பதம் நல்லா, அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட தண்ணியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ரவா தோசை எப்படி ஊற்றுவோம் அது மாதிரி ஊற்றணும். ஊற்றி நீங்கள் நார்மல் தோசை மாதிரி இழுத்திங்கன்னா வராது. ரவா தோசை மாதிரி கரண்டியில் அப்படி தூக்கி விட்டு ஊற்றி விடணும். இப்போ நல்லா தீய சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றிக்கங்க. முறுன்னு வரும் அப்பந்தான். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே பரட்டி போட்டுருங்க. வாவ், இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு. தோசை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து இப்படி வெறுதாகவும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். இப்போ வாங்க, இப்போ ஒரு அருமையான சுவையில் அடை தோசை ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? பிச்சு இந்த சட்னியில் அப்படி தொட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.